RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கருங்காலி வலசு கிராமத்தில் பாதையில் கற்களை கொட்டி வீட்டிற்கு செல்லும் வழியை மறித்ததுடன் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாய தம்பதி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காஜா மொய்தீன் வழங்க கேட்கலாம். காஜா மொய்தீன், வணக்கம். இந்த குற்றச்சாட்டு குறித்த முழு விவரம் என்ன? கண்டிப்பாக சொல்லலாம். திருப்பூர் மாவட்டம் அருகே உள்ள கள்ளி வளர்ச்சி பகுதியில் வசிக்கும் விவசாயி சிவலிங்கம், ராஜாமணி இவர்கள் வீட்டிற்கு செல்லும் பாதையில் சிலர் மண் கொட்டி மறுத்துவிட்டதாகவும் தன்னை மற்றும் தன் குடும்பத்தை கொலை மிரட்டல் விடுவதாகவும் தாராபுரம் காவல் நிலையத்தில் சிவலிங்கம் புகார் தெரிவித்துள்ளார். தனது நிலம் தொடர்பாக நீதிமன்றம் தனக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியிருந்தும் சிலர் தொடர்ந்து உள் நுழைந்து கோவில் நிலம் என்று கூறி ஆக்கிரமிக்க முயல்கின்றனர். இது குறித்து பலமுறை காவல்துறையிடம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நீதிமன்ற உத்தரவு அறிவிப்பு பகலையையும் குறித்த நபர்கள் கிளப்பி எழுந்து சென்றதாகவும் காவல்துறைக்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சிவலிங்கம் வீட்டிற்கு செல்லும் பாதையை மறித்ததன் காரணமாக தனது குடும்பத்தினர் உயிருக்கு அச்சுறுத்தல் நிலவுகிறது என்றும் திமுகவை சேர்ந்த சம்பந்தப்பட்ட முத்துசாமி, லிங்கசாமி, கௌதம் உள்ளிட்ட நபர்கள் தங்கள் மீது கடுமையாக நடந்து கொள்வதாகவும் மேலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் தாராபுரம் வட்டாட்சியர், கோட்டாட்சியர், தாராபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோரிடத்தில் நேரில் புகார் அளித்தும் புகார் பெறப்படவில்லை என்றும் லிங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி காஜா மொய்தீன். RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.